பிரதமர் மோடி தலைமையில் அமைச்சரவை கூட்டம் தொடங்கி இருக்கிறது. விவரங்களை வழங்கினார் செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார். இரண்டாவது நாளாக பிரதமர் மோடி தலைமையில் அமைச்சரவை கூட்டம் மற்றும் இந்த கூட்டத்தில் ஆலோசனை பல்வேறு பகல்காம் தாக்குதல் தொடர்பான பல்வேறு ஆலோசனைகள் மேற்கொள்ள இருக்குது. இந்த கூட்டத்தில் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க? ஏற்கனவே பாகிஸ்தானுடைய அமைச்சர் ஒருவர் 24 36 மணி நேரத்தில் இந்தியா பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தலாம் அப்படின்னு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். இந்த சூழ்நிலையில் தற்போது பிரதமர் மோடி தலைமையில் அமைச்சரவை கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. விவரங்கள் என்னென்ன முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது ரமேஷ்குமார்? பிரதமர் மோடி தலைமையில் அமைச்சரவை கூட்டம் தொடங்கி இருக்கிறது. நேற்றைய தினம் ஏற்கனவே ஆலோசனை கூட்டம் தொடங்கி நடைபெற்றது. இன்றைய தினம் தற்போது பிரதமர் மோடி தலைமையில் அமைச்சரவை கூட்டம் தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் என்னென்ன முடிவுகள் எடுக்கப்படலாம் அப்படிங்கிறது தொடர்பாக தான் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுக் கொள்கிறது. பகல்காம் தாக்குதல் விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முக்கிய முடிவு இன்றைய நாளில் எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், அமித்ஷா, நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ரமேஷ். ஏற்கனவே பாகிஸ்தானுடைய அமைச்சர் ஒருவர் 24 36 மணி நேரத்தில் பாகிஸ்தான் மீது இந்தியா தாக்குதல் நடத்தக்கூடும் அப்படின்னு ஒரு அறிக்கையா வெளியிட்ட நிலையில் எல்லையில் ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை காணப்படுவதை நம்ம பார்த்தோம். தற்போது இரண்டாவது நாளாக பிரதமர் மோடி தலைமையில் ஆலோசனை கூட்டம் தொடங்கி இருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்னென்ன முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது? ஏற்கனவே நேற்றைய தினம் பிரதமர் மோடி சொல்லியிருக்கிறாரு, பாகிஸ்தான் விவகாரத்தில் முப்படைகளுக்கும் முழுமையான சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்றைய நாளில் என்ன முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படலாம்? நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டது போல மத்திய அமைச்சரவை கூட்டம் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்று வருகிறது. அமைச்சரவை கூட்டத்தை தொடர்ந்து பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை கூட்டமும் நடைபெற உள்ளது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர், உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்று இருக்கின்றனர். குறிப்பாக இந்த பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை கூட்டத்தை பொறுத்தவரை எப்போதாவது ஒரு முறை அரிதிலும் அரிதாக மட்டுமே நடைபெறும். ஆனால் இந்த பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு குறுகிய கால இடைவெளியில் இரண்டாவது முறையாக இது போன்ற ஒரு கூட்டம் நடைபெறுவது இதுவே முரண்முறை என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே இதன் மூலமாகவே இந்த கூட்டத்தினுடைய முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து காஷ்மீரில் நிலவக்கூடிய தற்போதைய சூழல், கடந்த வாரம் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்துல பாகிஸ்தானின் மீது இந்தியா பல்வேறு ராஜாங்க ரீதியிலான நடவடிக்கை எடுத்திருந்தது. அந்த நடவடிக்கையினுடைய தற்போதைய சூழல் ஆகியவை குறித்து ஆய்வு செய்யப்படும். மேலும் இந்தியாவின் நடவடிக்கைக்கு பதில் நடவடிக்கையாக பாகிஸ்தானும் கூட சில நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது. குறிப்பாக இந்திய விமான நிறுவனங்களுக்கு பாகிஸ்தான் வான்பரப்பு மூடப்படுவதாக அறிவித்திருக்கிறது. அதே போல இந்தியர்களுக்கான விசாவையும் கூட ரத்து செய்வதாக பாகிஸ்தான் அறிவித்திருக்கிறது. இப்படி பாகிஸ்தான் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கையின் காரணமாக ஏற்படக்கூடிய விளைவுகள் மற்றும் தாக்கங்கள் குறித்தும் அதனை எதிர்கொள்வதற்கான செயல் திட்டங்கள் குறித்தும் இந்த கூட்டத்திலே விவாதிக்கப்பட இருக்கிறது. குறிப்பாக இந்திய விமான நிறுவனங்களுக்கு பாகிஸ்தான் வான்பரப்பு மூடப்பட்டிருப்பதால் இந்தியாவிலிருந்து பயணம் செய்யக்கூடிய விமானங்களுக்கான பயண நேரம் கணிசமாக அதிகரித்திருக்கிறது. பயண செலவு கூட அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. இது நீண்ட காலத்தில் நீடிக்கக்கூடிய பட்சத்தில் அதனை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது குறித்து ஆய்வு செய்யப்பட இருக்கிறது. மேலும் பாகிஸ்தான் விதித்திருப்பது போன்ற அதே போன்ற ஒரு தடையை இந்தியாவும் கூட விதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பாகிஸ்தான் விமானங்களுக்கு இந்திய வான்பரப்பு மூடப்படுவதாக அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் கூட அதிகம் இருக்கிறது. மேலும் இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தி வைத்திருக்கும் நிலையில் அதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள், அதன் தற்போதைய நிலை என்ன என்பது குறித்து ஆய்வு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. மேலும் பயங்கரவாதிகளுக்கு முழு சுதந்திரம் அளிக்கப்படுவதாக நேற்றைய கூட்டத்தில் பிரதமர் மோடி அறிவித்திருந்தார். எனவே பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகள் எப்படி தீவிரமடைந்திருக்கிறது, கடந்த ஒரு வாரத்தில் நடைபெற்ற பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கையில் என்ன முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது, எத்தனை பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், அதில் பாதுகாப்பு படையினருக்கு எவ்வாறு வெற்றி கிடைத்திருக்கிறது என்பது குறித்தெல்லாம் இந்த கூட்டத்தில் நிச்சயமாக ஆய்வு செய்யப்படும். இந்த கூட்டத்திற்கு பிறகு இன்று மாலை சில முடிவுகள் அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. நன்றி ரமேஷ்குமார், உங்களுடைய விவரங்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.